இங்கே இந்த கிராமத்தில் இருக்க பையன் ஸ்கூலுக்கு போயிட்டு வந்து எப்போ பாரு அவங்க ஃப்ரெண்ட்ஸோட விளையாடிக்கிட்டே இருக்கான். ஊருக்கு வெளியில் ஒரு கோயில் இருக்குது. அந்த கோயிலை பார்த்துக்கிட்டு ஒரு பாட்டி இருக்காங்க. அந்த பாட்டி வந்து கூமாட்டின்னு ஒருத்தன் இருக்கான். அவன் எப்போ பாரு இந்த சேட்டை பண்ணுற பசங்கள்லாம் வந்து பிடிச்சிட்டு போயிடுவான். பார்த்து எடுத்துக்கோங்கன்னு உடனே இவனும் அவன் ஃப்ரெண்ட்ஸோட சேர்ந்துக்கிட்டு அந்த கூமாட்டியை பற்றி பாட்டு பாடிட்டு டான்ஸ் ஆடிக்கிட்டு இருக்கானுங்க. அந்த நேரத்தில் தான் அவன் கிராமத்துக்கு தாத்தா ஒருத்தர் வராரு. அவர் கையில் ஃபுல்லாக மிருகங்களோட முகமுடியை வச்சுக்கிட்டு ஒரு பெரிய மணியை வச்சுக்கிட்டு அதை வச்சு பாட்டு பாடிக்கிட்டும் வராரு. இந்த பசங்களாம் அவரை ஃபாலோ பண்ணிக்கிட்டே போகிறாங்க. அவர் எடுத்து அந்த மணியை உழுக்கினோடனே இவனுங்களாம் பயந்து ஓடிடுறானுங்க. நைட்டானா இந்த தாத்தா பாட்டு பாடுறதை கேட்டு ஊரில் இருக்க எல்லா பசங்களும் பயப்படுறாங்க. ஸ்கூலுக்கு வந்தவொடனே எல்லா பசங்களும் ஓடி போய் பார்க்குறாங்க. ஒரு நாள் இவர் வச்சிருக்க முகமுடியெல்லாம் அந்த பையன் பார்த்துட்டு ஃப்ரெண்ட்ஸுக்கிட்ட போய் சொல்கிறான், இவன் தான் அந்த கூமாட்டி போல இருக்குடான்னு சொல்லி. ஆனால் அந்த தாத்தா ஷேவ் பண்ணிட்டு இருக்கிறத பார்த்த உடனே டே இவன் நார்மல் மனுஷன் தானான்னு சொல்லி எல்லாம் போயிடுறானுங்க. பயம்லாம் போய் இந்த பையனை வந்து தாத்தா கிட்ட போய் ஒரு நாள் பேசும்போது அவர் மேஜிக் பண்ணி பேரிச்சம்பழம் இவனுக்கு கொடுத்த உடனே இவனும் ஆச்சரியமாக போய் அவன் ஃப்ரெண்ட்ஸுக்கிட்டலாம் சொல்கிறான், அவர் மேஜிக் எல்லாம் பண்ணுறாருனான்னு சொல்லி எல்லா ஃப்ரெண்ட்ஸையும் கூப்பிட்டு போகிறான். அவங்களுக்கும் இவர் அதே மாதிரி பேரிச்சம்பழம்லாம் கொடுத்த உடனே எல்லாருமே ஃப்ரெண்ட்ஸ் ஆயிடுறாங்க. இவர் கூட சேர்ந்து பாட்டு பாடி டான்ஸ் ஆட ஆரம்பிச்சிடுறானுங்க. அந்த தாத்தாவுக்கு உடம்பு முடியாமல் இருக்கப்ப இந்த பையன் தான் போய் மருத்துவரெல்லாம் கூப்பிட்டு வந்து சரி பண்ணுறான். அவங்க ஊரில் திருவிழா முடிஞ்ச உடனே அந்த தாத்தா ஊர் விட்டு கிளம்புற விஷயம் இந்த பையனுக்கும் அவன் ஃப்ரெண்ட்ஸுக்கும் தெரிஞ்சிருது. எல்லாரும் போய் போகாதன்னும் போது கடைசியாக அவங்களுக்கு ஒரு மேஜிக் பண்ணுறேன்னு அவர் வச்சிருக்க மிருகத்தோட முகமுடியெல்லாம் அந்த பசங்களுக்கு போட்டு விட்டு பாட்டை பாடி டான்ஸ் ஆட ஆரம்பிச்சு மந்திரத்தை ஓதி அந்த பசங்க எல்லாரையுமே மிருகத்தை மாற்றி விட்டுறாரு. அந்த பையனை நாய்க்குட்டியாக மாற்றிடுறாரு. இந்த நாய் அங்கேருந்து பயந்து ஓடிது. இவரும் காற்றுல போய் மறைஞ்சிடுறாரு.